அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த பாடத்தில் ஷேக் அவர்கள் ஷரஹ் லி தஅரீஃபி ஸஹீஹுன் லிதாத்திஹி ஸஹீஹுன் லிதாத்திஹி என்கிற ஹதீஸிற்கு கூறப்பட்ட தஅரீஃபினுடைய விளக்கத்தை பார்த்து வருகிறோம். அதில் ஒரு ஹதீஸ் சஹீஹுல் லிதாத்திஹி என்கிற அந்தஸ்தை அடைவதற்கு 5 ஷரத்துக்கள் அந்த தஅரீஃபிலே சொல்லப்பட்டிருந்தது. முதலாவதாக, அது ஒரு அதில் என்கிற தன்மையுடைய ஒரு ராவியிடமிருந்து அறிவிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது முதல் ஷரத்து. அதில் அதாலத்னா என்ன, அந்த தன்மை என்றால் என்ன என்பதை பற்றி ஷேக் அவர்கள் விளக்கிய விளக்கத்தை தெரிந்து கொண்டோம். இரண்டாவது ஷரத்து தமாமுல் லப்த், மரணத்திறமையில் பரிபூர்ணத்துவம் இருத்தல் அப்படிங்கிறது அந்த ராவிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது ஷரத்து. அப்படின்னா என்ன என்பதை பற்றிய விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். அதுல வரக்கூடிய மூன்றாவது ஷரத்து என்ன அப்படின்னு சொன்னா, இத்திசாலு சனத், சனது அறிவிப்பாளர் தொடர் எந்த முறிதலும் இல்லாமல் தொடராக என்ன செய்யணும், இருக்கணும் என்பது மூன்றாவது ஷரத்தாக இருக்கிறது. அந்த மூன்றாவது ஷரத்தை பற்றிய விளக்கத்தை தான் இன்றைய பாடத்தில் ஷேக் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நமக்கு விளக்கவிருக்கிறார்கள். முதலில் இந்த பாடம் சம்பந்தமாக ஒரு சில குறிப்புகளை நாம் ஷேக் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்பதை பற்றிய குறிப்பை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இத்திசாலு சனதுனா என்ன என்பதை பற்றி சொல்கிறார்கள். யாரு இந்த ஹதீஸில் வருகின்ற அறிவிப்பு தொடரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராவிகளும் அவர் யாரிடமிருந்து ஹதீஸை கேட்டிருக்கிறாரோ அவரை நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும். அல்லது இது முபாஷரத்துன்னு சொல்லுவாங்க. நேரடியாக ஒரு ராவி அதற்கு அவர்கிட்ட யார்கிட்ட இருந்து அறிவிக்கிறாரோ அவரை நேரடியாக சந்தித்தல் என்பதற்கு முபாஷரத் என்று சொல்வார்கள். அல்லது ஹுக்குமன் சந்திச்சிருக்கணும். அப்படி இருந்தா தான் அது இத்திசாலு சனதுன்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ராவி யாரிடமிருந்து ஹதீஸை அறிவிக்கிறாரோ அந்த மூத்த அறிஞர், அவருடைய ஷேகை இவர் நேரடியாக சந்தித்திருக்கணும் அல்லது ஹுக்குமன் சந்தித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் அது இத்திசாலு சனதாக ஆகுங்கிறாங்க. இப்போ முபாஷரத்துனா என்ன என்பதை என்ன செய்யறாங்கன்னா அடுத்து விளக்குகிறார்கள். அதாவது ஒவ்வொரு ராவியும் தான் யாரிடமிருந்து ஹதீஸை கேட்டார்களோ அவர்களை நேரடியாக சந்தித்து இவர்களே நேரடியாக அதை கேட்டிருக்க வேண்டும். நேரடியாக என்ன செஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும். இவங்களே போய் இந்த ஹதீஸ் சம்பந்தமா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும்னா நேரடியா என்ன செஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும். அல்லது அவர் இந்த ஹதீஸை மற்றவர்களுக்கு சொல்வதை இவர் நேரடியாக பார்த்திருக்க வேண்டும். இதுக்கு தான் முபாஷரத் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாம அவர் அறிவிக்கக்கூடிய வாசகம் எப்படி இருக்கணும்னா, ஹத்தசனி, எனக்கு அந்த ஷேக் எனக்கு என்கிட்ட நேரடியா சொன்னாரு. ஹத்தசனி என்பதற்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஷேக் அவர்கிட்ட ஹதீஸை கேட்ட அந்த ராவிக்கு நேரடியாக சொல்றது. அதான் ஹத்தசனி, என்னிடத்தில் நேரடியாக அறிவித்தார் அப்படின்னு சொல்லலாம். அல்லது சமிஅது, அவர் வேற யாருக்கோ சொல்லிட்டு இருந்தாரு, அதை நான் கேட்டேன், அவர் சொல்வதை நான் கேட்டேன். அல்லது என்ன இருக்கணும்னா, இந்த மனிதர் இவ்வாறு சொல்வதை நான் பார்த்தேன் என்ற இந்த வாசக அமைப்பில் அந்த என்ன செய்யணும், அந்த ராவி அறிவிச்சிருக்கணும். அதாவது நேரடியாக சந்தித்தல் என்பது ஒவ்வொரு அறிவிப்பாளரும் தான் யாரிடமிருந்து கேட்டார்களோ அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் நேரடியாகவே அந்த விஷயத்தை கேட்டிருக்கணும். அல்லது அந்த ஹதீஸை, என்ன ஹதீஸை இவங்க அறிவிக்கிறாங்களோ அதை மற்றவர்களுக்கு அவர் சொல்வதை இவர் பார்த்திருக்க வேண்டும். பார்த்ததோடு அந்த ஹதீஸினுடைய அறிவிக்கக்கூடிய வாசகம் எப்படி இருக்கணும், ஹத்தசனின்னு இருக்கணும். ஹத்தசனின்னா நேரடியாக எனக்கு அந்த ஷேக் நேரடியாக எனக்கு தான் சொன்னார், அதை நான் கேட்டேன் அப்படின்னு இருக்கணும். அல்லது
மற்றவர்களுக்கு ஒரு சபையில் அவர் சொன்னார், அவர் சொன்னதை நான் கேட்டேன், எனக்குன்னு நான் தனியாக கேட்கல, ஒரு சபையில் இந்த ஹதீஸை சொன்னார், அவர் சொல்வதை நான் கேட்டேன், எல்லாரும் இருந்தாங்க நானும் கேட்டேன் என்று. அல்லது அவர் மற்றவருக்கு சொல்வதை நான் பார்த்தேன் என்கிற அந்த வாசக அமைப்பில் அது இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அதை முபாஷராத்தா, அதாவது ருயத்துல் முபாஷர், அவர் நேரடியாக அந்த ராவியை சந்திச்சிருக்கிறாரு என்பதற்குரிய தாரிஃப் ஆகும். அப்போ அதுக்கு தான் முபாஷரத்துன்னு சொல்லுவாங்க. சரி, ஹுக்குமன் ஒரு ராவியை சந்திச்சது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு ஹதீஸ் செஞ்சிருக்கும், அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவரிடமிருந்து இப்போ இவர் அறிவிச்சிருக்கக்கூடிய இவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார்னா, நேரடியாக கேட்டிருக்க மாட்டார். ஆனால் அந்த முந்தி இருக்கக்கூடிய ஷேக் இருக்காங்கல்ல, அவரோடு சமகாலத்தில் வாழ்ந்த ஒருவர் இருப்பார், அவரை சந்தித்திருப்பார், அவர் என்ன செஞ்சிருப்பார், சந்தித்திருப்பார். அவர் ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் கிடையாது, இருந்தாலும் அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கவனிக்கப்படத்தக்க ஒரு மனிதர். இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, இவ்வாறு அவர் சொன்னதை நான் என்ன செஞ்சேன், பார்த்தேன், அவர் சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதை இந்த ராவி என்ன செஞ்சிருக்காரு, கேட்டிருக்காரு. இப்போ இது என்ன அப்படின்னா, அவர்கிட்டயே அந்த ஷேக்கிடத்திலேயே நேரடியாக கேட்டது மாதிரி தான். அதனால தான் இது நேரடியாக சந்தித்தல் என்பதில் முபாஷரத் இல்லை, ஹுக்குமன் நேரடியாக சந்தித்தது என்பதாக என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். அதாவது ஒரு ராவி, இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வச்சுக்குவோம், இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். யாரிடமிருந்து அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு ராவியிடமிருந்து அறிவிக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த ஹதீஸ் அந்த அப்துல்லா என்பவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இல்லை, அவருக்கு அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஷேக்கிடமிருந்து அதை கேட்டிருக்கிறார். சமகாலத்தில் தான் வாழ்ந்திருக்காரு, அவர் சந்திச்சிருக்கிறாரு, அவர் சொன்னதை பார்த்துருக்கிறாரு, அல்ல சொன்னதை நேரடியாக கேட்டிருக்காரு. அப்படியாப்பட்டவர் தான் அப்துல்லா ஷேக் என்பவர். அதுக்கு அவர்கிட்டமிருந்து அந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இந்த இடையில் இருக்கக்கூடிய அப்துல்லாஹுவை இடமிருந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஷேக் இது இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இது என்ன நடக்கலைன்னா, எந்த ஷேக்கிடமிருந்து ஹதீஸ் வருகிறதோ அவர்களை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நேரடியாக என்ன செய்யல, பார்க்கல. மாறாக அவரோடு சமகாலத்தில் வாழ்ந்த ஒருவரிடமிருந்து அந்த ஹதீஸ் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு வந்திருக்கிறது. இப்போ இது இத்திசாலு சனதா இல்லையா அப்படின்னா இத்திசாலு சனது தான். ஆனால் இது அப்போ நேரடியாக சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறதா அப்படின்னா நேரடியான சந்திப்பு நிகழல, ஹுக்குமன் நிகழ்ந்திருக்கிறது. அப்போ இதையும் என்ன செய்வாங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஷேகை அந்த அறிவிப்பாளரை நேரடியாக பார்த்ததாகத்தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ராவி மற்றொரு ராவியை நேரடியாக என்ன செஞ்சிருக்கணும், நேரடியாக சந்திச்சிருக்கணும். அந்த நேரடியாக என்பதில் முபாஷரத் இருக்கிறது, ஹுக்குமன் என்பது இருக்கிறது என்பதை சொல்லிட்டு, இந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர் என்று இடையில ஒருத்தர் வரார்ல, அவர் அவரை பார்த்த அந்த விஷயத்தை, யாரிடமிருந்து அந்த ஹதீஸை இவர் பெற்றாரோ அவரோடு இவர் பார்த்த அந்த விஷயத்தை இவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சுபூத் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ணால் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கிறதா, அல்லது இம்கான் இருந்தால் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவர் கூட காலகட்டத்தில் இருந்திருக்காங்க, சந்தித்து இருக்கிறார்கள், அவரிடமிருந்து கேட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு கொஸ்டினை என்ன செய்கிறாங்கன்னா ஷேக் அவர்கள் எழுப்புகிறார்கள். எழுப்பிட்டு இது சம்பந்தமா ஹதீஸ் துறை அறிஞர்களுக்கு மத்தியில 2 வகையான கருத்துக்கள் இருக்கிறது. இதுல முதலாவது கருத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். கண்டிப்பா அந்த முஆசரத்துல வாழ்ந்த, அந்த சமகாலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர், அவரை சந்தித்த அந்த விஷயத்தை அவர் நம்மகிட்ட ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். என்ன செய்யணும், அவரை சந்தித்ததையும் அவர்கிட்ட அந்த கேட்ட விஷயத்தையும் அவர் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். அப்படி காமிச்சா தான் சஹீஹுல் லிதாத்திஹி என்கிற அந்தஸ்து அது அடையும் என்பதாக என்ன செய்கிறாங்க
அப்படின்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்லை, இம்கான் இருந்தாலே போதும். என்னது, அவரை சந்திச்சு சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார், சந்திச்சிருக்கிறார், அப்போ அவர்கிட்ட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற அந்த இம்கான் இருந்தாலே போதும் என்று என்ன செய்கிறாங்கன்னா இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா விளக்குகிறார்கள். எப்படி விளக்குகிறாங்கன்னா, இந்த நேரடியாக பார்த்த அந்த விஷயத்தை அவர் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஷரத்தை மற்ற ஹதீஸ் துறை அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மறுக்கிறார்கள். அது அவ்வளவு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். ஏன்னா இது எல்லாராலும் எல்லா இடத்திலும் என்ன செய்ய முடியாதுன்னா அது ப்ரூஃப் பண்ணி காமிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன செய்யாது இருக்காது. அதனால் என்ன செய்ய தேவையில்லைன்னா பரவாயில்லை என்பதுதான் பல அறிஞர்களுடைய கருத்தாக அது இருக்கிறது என்று சொல்லிட்டு, இது யாருடைய விஷயத்தில் இந்த அனுமதி வழங்கப்படும் என்று சொன்னார். பரவாயில்ல, அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார், அவரை பார்த்திருக்கிறார், அவரை சந்தித்திருக்கிறார், எனவே அவரிடமிருந்து அந்த செய்தியை கேட்டிருப்பது போதுமானது, அதை அவர் ப்ரூஃப் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற இந்த அனுமதி யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னா, அவர் முதல்லிஸ் என்பதாக அறியப்பட்டு இருக்கக்கூடாது. அவர் முதல்லிஸாக இருக்கக்கூடாது. அவர் முதல்லிஸாக இருந்தால், அவர் ஒரு முதல்லிஸ் என்பதாக மற்ற அறிஞர்களால் இனம் காட்டப்பட்டவராக இருந்தால் கண்டிப்பா அவர் என்ன செய்யணும் அப்படின்னா அவர் அந்த ஷேഖை சந்திச்சதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்ப இதுல முதல்லிஸ்னா என்ன, முதல்லிஸ்னா யாரு என்பதை பற்றி நமக்கு என்ன செய்யணும் தெரியணும். ஷேக் இப்னு ஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதல்லிஸ்னா யாரு அப்படிங்கிறத தன்னுடைய கிதாபுல சொல்லல. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய நஸ்ஹத்துன் நظர்ல முதல்லிஸ்னா யாரு, அதுல இருக்கக்கூடிய வகைகள் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை என்ன செய்யறாங்கன்னா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். முதல்லிஸ் என்று சொன்னால் இஸ்மு ஃபாயில், அதாவது மறைக்கக்கூடியவர்னு அர்த்தம். மறைக்கக்கூடியவர்னு அர்த்தம். முதல்லஸ் என்று சொன்னால் அந்த ஹதீஸுக்கு பேர் முதல்லஸ், அதாவது மறைக்கப்பட்ட, அதாவது சனது மறைக்கப்பட்ட ஒரு ஹதீஸு அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த முதல்லஸை பற்றி சொல்கிறார்கள். அதாவது முதல்லஸான ஹதீஸ்னு என்ன செய்வாங்க, லைஃபான ஹதீஸ்னு சொல்றது மாதிரி இந்த ஒரு சில ஹதீஸ்களை முதல்லஸான ஹதீஸ்னு சொல்லுவாங்க. அதுனா என்ன என்பதை என்ன செய்யறாங்க விவரிக்கிறார்கள். அதாவது வருகின்ற வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களுடைய தொடர்ல ஒரு அறிவிப்பாளர் அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளரை வேண்டுமென்றே என்ன செஞ்சிருப்பார்னா மறைச்சிட்டு அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறிவிப்பாளரிடமிருந்து இவர் கேட்டதாக அவர்கிட்ட இருந்து அந்த செய்தி தனக்கு கிடைத்ததாக சொல்லுவார். ஒரு அறிவிப்பாளரை விட்டுருவார். உதாரணத்திற்கு வச்சுக்கொள்வோம், ஜெயிது என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், ஒரு அறிவிப்பாளர், அவர் யார்கிட்ட கேட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னா அம்ரு என்ற ஒருத்தரிடமிருந்து அந்த செய்தியை கேட்டிருப்பார். அந்த அம்ரு என்பவர் அப்துல்லாஹ் என்பவரிடமிருந்து அந்த செய்தியை கேட்டிருப்பார். இந்த ஜெயிதுங்கிறவர் இருக்கார்ல, இவர் தான் முதல்லிஸ். இவர் என்ன செய்வார்னா அந்த தனக்கு அம்ருன்னு ஒருத்தர் சொன்னார்ல அவரை மறைச்சிடுவார். மறைச்சிட்டு தனக்கு அப்துல்லா சொன்னார் என்று சொல்லுவார். எதுக்கு இவரை இந்த அம்ரை மறைக்கிறார்? அம்ரு சம்பந்தமா என்ன இருக்கும் அப்படின்னா அறிஞர்களுக்கு மத்தியில் ஏதாவது ரிமார்க்ஸ் இருக்கும். அவரை பொய்யர் என்றோ அல்லது லைஃபானவர் என்றோ என்ன செஞ்சிருப்பாங்க, அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்ப அவர் பேரை சொன்னா நம்ம சொல்ற செய்திக்கு என்ன இருக்காது, மதிப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக அப்துல்லா என்பவர் சிக்கத்தானவராக இருப்பார், அவர் நல்லவராக இருப்பார். எனவே தனக்கு அப்துல்லா சொன்னாரு அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்னன்னா தான் சொல்ற அந்த செய்திக்கு மதிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்ய சொல்லுவார். இப்ப என்ன செஞ்சிருக்காரு, தத்லீஸ் பண்ணியிருக்கிறார். என்ன தத்லீஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இவருக்கும்
அவருக்கு முந்தி இருக்கக்கூடியவருக்கு இடையில ஒரு ராவி, உண்மையிலேயே இவருக்கு யார் இந்த செய்தியை சொன்னாரோ அவர் அந்த பெயரை வேண்டுமென்றே என்ன செஞ்சுட்டு மறைச்சிட்டு அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராவியினுடைய பெயரை என்ன செய்வார், சொல்லுவார். அவர் தான் முதல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன செய்ய முதல்லிஸ். அப்போ உண்மையிலேயே இந்த ஷேக் வந்து இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹ் உதாரணத்துக்கு நம்ம சொன்னது மாதிரி இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க யார்கிட்ட இருந்து கேட்டாங்களோ அந்த மனிதர் யாரிடமிருந்து ஹதீஸை கேட்டாரோ அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார். இப்ப இந்த மனிதர் வந்து முதல்லிஸ் என்பதாக அறியப்பட்டிருந்தால் இப்ப இவர் என்ன செஞ்சாகணும்னா அந்த ஷேகை இவர் சந்திச்சாரா இல்லையா, எப்ப சந்திச்சாரு, எந்த சூழல்ல இந்த விஷயத்தை கேட்டாரு என்ற அந்த விஷயத்தை அவர் ப்ரூஃப் பண்ணாதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து அந்த ராவியை இவர் ஹுக்குமன் சந்தித்திருக்கிறார் என்கிற அந்த நிலைமைக்கு என்ன செய்யும் வரும். ஒருவேளை முதல்லிஸாக இருந்து அதை ப்ரூஃப் பண்ணாவிட்டால் அது என்ன செய்யாது, சஹீஹுல் லிதாத்தியாக வராது. அது என்ன செஞ்சாங்க, ஹதீஸுடைய தரம் என்ன செஞ்சிடும், போயிடும் என்ற அந்த விஷயத்தை தான் ஷேக் அவர்கள் என்ன செய்றாங்க இந்த பாடத்தில் விளக்குகிறார்கள். மீண்டும் சுருக்கமாக சொல்லுகிறேன். அதாவது இத்திசாலு சனது என்று சொன்னால் அறிவிப்பு தொடரில் வருகிற ஒவ்வொரு ராவிகளும் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராவிகளை என்ன செஞ்சிருக்கணும், ஒன்று முபாஷரத்தாக சந்திச்சிருக்க வேண்டும், நேரடியாக சந்திச்சிருக்கணும், அல்லது ஹுக்குமன் சந்தித்திருக்க வேண்டும். அதுக்கு தான் இத்திசாலு சனதுன்னு சொல்றாங்க. முபாஷரத்தா சந்திச்சிருக்குதுன்னா என்ன அர்த்தம், ஒரு ராவி அவருக்கு மேல இருக்கக்கூடிய ராவி இடத்துல நேரடியாக போய் பார்த்து அந்த விஷயத்தை இவரே நேரடியா கேட்டு ஹத்தசனின்னு அறிவிச்சிருக்கணும், அல்லது மற்றவர்களுக்கு அவர் சொல்வதை இவர் நேரடியாக பார்த்து அவர் சொன்னதை நான் கேட்டேன்னு என்ன செஞ்சிருக்கணும், அறிவித்திருக்கணும், அல்லது பார்த்தேன் அவர் சொல்றதை நான் பார்த்தேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கணும். இதுதான் முபாஷரத்து. ஹுக்குமன் என்று சொல்வது என்ன அப்படின்னா யாரிடமிருந்து இந்த ஹதீஸ் வந்ததோ அந்த ஷேகுடைய காலத்துல வாழ்ந்த ஒருவரிடமிருந்து இந்த ஹதீஸை என்ன செஞ்சிருப்பார், பெற்றிருப்பார். அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா நான் அந்த ஷேகிடத்துல கேட்டேன், அந்த ஷேக் இவர் சொல்வதை பார்த்தேன், அந்த மனிதர் இவ்வாறு அந்த ஷேக் இவ்வாறு செய்வதை நான் பார்த்தேன் என்று இவர் அறிவித்திருக்கணும். அப்படி அறிவித்திருந்தால் அதுக்கு பேரு அந்த ஹுக்குமன் அங்கே சந்திப்பு நடந்திருக்கிறது என்பதாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்ப இந்த ஹுக்குமன் யார் வந்து அந்த சமகாலத்தில் வாழ்ந்தவராக இருக்கிறாரோ அவர் வந்து அந்த ஷேகை சந்தித்ததற்கான அந்த மூத்த அறிவிப்பாளரை சந்தித்ததற்கான விஷயத்தை இவர் ப்ரூஃப் பண்ணி காட்டணுமா இல்லை சாத்தியம் இருந்தாலே போதுமா என்று சொன்னால் ப்ரூஃப் பண்ணி காட்டணுங்கிறது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய சொல்லு. இல்லை அது தேவையில்லை, அதுக்கான சாத்தியம் இருந்தால் போதும் என்பது வந்து இமாம் சுன்னி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கருத்து. இந்த கருத்தை தான் அதிகமான அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்லுகிறார்கள். அதோட இந்த ப்ரூஃப் தேவையில்லை என்பது யாருடைய விஷயத்துல அப்படின்னா அவர் வந்து முதல்லிஸா இருக்கக்கூடாது, அந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர் முதல்லிஸுங்கிற நிலைமையில இருக்கக்கூடாது, அதாவது அறிவிப்பாளரை வேண்டுமென்றே மறைக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. அப்படி அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா என்ன செஞ்சாகணும்னா ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா அறிஞர்களுடைய கருத்து. இப்போ இதைத்தான் வந்து இத்திசாலு சனது அப்படிங்கிற பகுதியில அதனுடைய விளக்கமாக ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியினுடைய அந்த வாசகங்களுக்கான அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்போ இதுவரைக்கும் இத்திசாலு சனது தொடர்படியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஷேக் அவர்கள் என்னெல்லாம் விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பது பற்றிய விஷயத்தை நாம் தமிழில் சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இது பற்றிய அந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமும் மேலான விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்க்கலாம். வல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கத்தை தரப்போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.